இந்த 3 டிப்பை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ரீக்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாஸ்கர் கனி டைரிஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட ஹேர் எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்க, இது டிப்ஸ் எதுவும் கொடுங்கக்கா, எங்களுக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பாலைவனத்தில், வறண்ட பாலைவனத்தில் செடி மரங்கள் அதிகமாக செழிப்பாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா பாலைவனத்தில் வந்து அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால மரம் செடி கொடி வந்து அவ்வளோவா செழிப்பாக இருக்காது, செடியே முதல்ல வளராது. அது மாதிரி தான் நம்ம ஹெட்டு அண்டு ஸ்கேல்ப்பும் அதோட நம்ம ஹேரும். நம்ம உடம்பு உள்ள வந்து அதிகப்படியான ஹீட் இருக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் வந்து வருது. ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் வந்து நமக்கு வரும். நம்ம பாடி எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அப்புறம் உடம்புல இருக்கிற சூடை வந்து அப்பப்போ குறைச்சிடணும். உடம்பு சூடை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நைட் தூங்கும்போது விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கலாம் தொப்புள்ள. ஷாம்பு வந்து எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷாம்பூவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹேர் டேமேஜ் வந்து ஏற்படுத்திடும். ஸோ நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் எப்பயுமே குளிங்க. ஹாட் வாட்டரில் குளிச்சிங்க அப்படின்னா ஹேரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிவிடும். அதுவே ஹேர் ஃபால்க்கு வந்து மெயின் ரீசனாக ஆகிடும். இதெல்லாம் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து நம்ம அந்த 3 டிப்பை பற்றி பேச போகலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரெகுலராக நான் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிப்பேன். அது என்ன ஜூஸ்னு உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தேங்காய், ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த இதை வந்து நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட ரா ஜூஸாக நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பாருங்கள் என் ஹேர் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குன்ட்டு, நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். கருவேப்பிலையில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது. அயன் வந்து நம்மளோட ஹேர் ரீக்ரோத்துக்கும் ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது. கோகோனட்டில் வந்து குட் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஹேரை வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கோகோனட் ஆயில் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர். இந்த ஹேர் கண்டிஷ்னர் தான் நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் டெய்லி அப்ளை பண்ணி நல்லா பின்னி போட்டு போயிருப்போம். அப்போல்லாம் வந்து நமக்கு எந்த ஹேர் டேமேஜ் ஹேர் ஃபால் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் இல்லைங்களா? அதனால தான் நமக்கு ஹேர் ஃபாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது. கோகோனட் ஆயில் வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்றதுனால தான் நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா ஃப்ரீஸ் ஆக்காமல் நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத் வந்து சூப்பராக இருந்திருக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம். அடுத்து நம்ம காலேஜ் போகிறதுனால நம்ம எண்ணெய் வடியுன்றதுனால எண்ணெய் வந்து அப்ளை பண்ணாமலே நம்ம காலேஜுக்குள்ளே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டே போனதுனால தான் இந்த மாதிரி நமக்கு ஹேர் ஃபாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து தேங்காய், ரெண்டுத்தையும் நல்லா டெய்லி கிரைண்ட் பண்ணி ரெகுலராக இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டே வாங்க. ஹேர் க்ரோத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஹேர் ஃபாலுக்கு பெஸ்ட்டு ரெமெடி இதை இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கலில் வந்து எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து அது கூட கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹெட்டுக்கு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இது வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதே விட்டமின் இ கேப்சூல் அண்டு இது கோகோனட் ஆயில். இது எந்த கோகோனட் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண முடியும். இது எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஆர் பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு கேப்சூல் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அவங்கவுங்க ஹேருக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படணும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நல்லா பார்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கையை விட்டு கலக்கிட்டு அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணுறது தான். ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது வந்து நல்ல ஒரு அப்படியே ஹேரில் எடுத்து மசாஜ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு அதையும் காமிக்கிறேன். ஹேர் மசாஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஹேர் ஃபாலும் சரி, ரீக்ரோத்தும் சரி, எல்லாத்துக்குமே ஹேர் மசாஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி கையில் எடுத்து ஊற்றிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அப்படியே ஹெட்டில் நம்ம மசாஜ் பண்ணுறது தான். நல்லா கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் தான் நான் இதை பண்ணுவேன். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை பண்ணுங்கள். மந்த்லி வந்து ஒரு 4 டைம்ஸாக தான் நான் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். இது ஹேர் ஃபால்க்காக நான் இப்படி பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா 2 விரலையும் நல்லா தலைக்குள்ளே கோதி விட்டு நல்லா இப்படி நல்லா ஹேருக்குள்ளே கோதி விட்டு ஸ்கேல்ப்பை நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்ப் நல்லா அப்சர்வ் பண்ணணும் ஆயிலை. இப்படி நல்லா எங்கனையெல்லாம் அதிகப்படியாக நமக்கு டேமேஜ்டு இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா நம்மளோட 10 விரலையும் தலைக்குள்ளே விட்டு அப்படியே நல்லா மசாஜ் பண்ணணும். இந்தமாரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வரும். முடி வளர்ச்சியை வந்து இது நல்லாவே தூண்டி விடும். ஹேர் ஃபால் நல்லா ஸ்டாப் ஆகிடும். நல்லா எல்லா விரலையும் நல்லா விட்டு எல்லா பக்கமும் காதுக்கு பின்னாடி தலைக்கு மேலே நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணும்போதும் இப்படி தான் மசாஜ் பண்ணணும். ஏன்னா மசாஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுதான் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். மற்றபடி நம்ம வெளியே எந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் கம்ப்ளீட்டாலாம் ஸ்டாப் ஆகாது ஹேர் ஃபாலு. நம்ம மசாஜ் பண்ணுறதுலாம் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறதேவும். இது கோகோனட் ஆயில் தான் இல்லை, கேஸ்டர் ஆயிலும் நல்லா அப்ளை பண்ணலாம். அதுவும் ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற சூடெல்லாம் நல்லா குறைக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேர் க்ரோத்துக்கு. டெய்லி முடிஞ்சால் ஒரு முட்டை சாப்பிடலாம், இல்லை டெய்லி பருப்பு வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கீரை சாப்பிடணும். பழங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டு, அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பீட்ரூட், மாதுளம்பழம், இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். அப்புறம் முடிஞ்சால் பாதாம், பிஸ்தா, பூசணி விதை இந்தமாரி சாப்பிட்லாம். சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்தமாரி ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால தான் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணையில் ஹேர் வந்து டேமேஜர் ஆகிடும், ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு ஹேர் ஃபால் வந்து உடனே வந்துடும். மசாஜ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஹேர் நல்லா பேர்ன் பண்ணிவிட்டு 1 hour or 2 hour கழித்து வந்து குளிங்க, ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எந்த ஷாம்பு வேணால் போட்டு குளிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் குளிங்க. வந்து ஹேர் ஃபால் நல்லா ஸ்டாப் பண்ணும். அதோட டெய்லி நான் சொன்ன அந்த கறி லீவ்ஸ் ஜூஸ் வந்து குடிங்க. அது வந்து ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும். சிக்கு எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சிக்கு எடுக்கிறதுலே முக்கால்வாசி வந்து ஹேர் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதிகப்படியாக முடி வந்து கையோடு வந்துடும். அதை எப்படி நம்ம ப்ராப்பராக சிக்கு எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெரிய பல் இருக்கும் இல்லையா, சின்ன பல் பெரிய பல் இருக்கும். அந்த பெரிய பல்லில் தான் நம்ம எப்பயுமே சிக்கு எடுக்கணும். சின்ன பல்லில் வந்து சீவிக்கலாம். பெரிய பல்லு தான் சிக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஹேர் வந்து முன்னாடி வச்சுட்டு, லாங் ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது முன்னாடி வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக அந்த குட்டி குட்டி சிக்கெல்லாம் கையிலே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் சீப்பில் எடுக்கையில் நமக்கு சிக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே சிக்கு எடுக்கையில் கீழேருந்து தான் நம்ம சிக்கை வந்து எடுக்கணும். மேலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஹேர் வந்து ஒன்றோட ஒன்று லாக் ஆகிட்டு நம்ம நல்ல ஒரு உருண்டை மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்ம மேலேருந்து எடுக்கையில் சீப்பு வந்து அவனுக்குள்ளே மாட்டி அந்த முடி அப்படியே கொத்தோடு இழுத்துட்டு வந்துடும். அதனால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வால் பகுதியில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிட் ஆங்கிளில் எடுக்கணும் சிக்கு. அப்புறம் மேலேருந்து ஃபுல்லாக எடுக்கணும். இதுதான் சிக்கு எடுக்கிற முறை. இந்தமாரி பண்ணால் தான் நமக்கு ஹேர் வந்து நம்ம கையில் வராமல் நீட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தமாரி ஏதாவது ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்தமாரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க.